वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் 21வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அதில் பகவான் சொல்கிறார், இந்த அழிவற்ற வஸ்துவை தெரிஞ்சுக்கோ, இந்த பிறப்பு இறப்பு அற்ற இந்த ஆத்ம தத்துவத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்கிறார். சரி, பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஜனங்கள் டெய்லி பிறக்கிறத பார்க்குறோம், ஜனங்கள் டெய்லி இறந்து போகிறத பார்க்குறோம். இது யாருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சய்யாதி நவானி தேஹி. எப்படி நம்ம ஒரு சட்டையோ வேற ஏதோ ஒரு வேஷ்டியோ பழசாச்சுன்னா, எல்லாம் ஒரே கிழிஞ்சு போயிட்டு பழசாயாச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை தூக்கி போட்டுட்டு புது துணியை வாங்கி கட்டிப்போம். அந்த மாதிரி இந்த சரீரம் எப்போ தேஞ்சு போய் பழசாயிடுறதோ, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு புதுசா ஒரு சரீரத்தை போய் பிடிச்சுக்கிறது. எப்படின்னா, நம்ம பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல ஒரு சின்ன கிழிசலான ஏதோ தைச்சு சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட பெரிய கிழிசலாச்சுன்னா இன்னொரு இடத்துல தைச்சு சரி பண்ணிக்கலாம். இப்படி தையல் போட்டுட்டே இருந்தாலும் ஒரு நாள் அது சாணாசுரண மாதிரி ஆயிடும். அதனால அப்போ அதை நம்மளால போட்டுக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் இதை போட்டுக்கிறத நிறுத்தி அதை தூக்கி போட்டோ இல்லை துடைக்கிற துணியாவோ வச்சுண்டு புது துணியை தான் வாங்கி கட்டிப்போம். இந்த மாதிரி இந்த சரீரம் அப்படின்றது கொஞ்சம் இதுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது என்னெல்லாமோ பேட்ச் ஒர்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு, இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எல்லாம் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி 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 முடிஞ்ச மட்டும் சரியாக வச்சுக்க பார்க்குறோம். ஆனால் ஒரு நாள் இது கம்ப்ளீட்டாக போயாச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், உள்ளே இருக்கிற ஜீவனே பார்க்கும், இதோட டைம் ஆயாச்சு, இனிமேல் இதை நம்பி இங்கே இருக்க முடியாதுன்னு இதை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை போய் பிடிச்சிக்கும். அங்கே ஒரு புது குழந்தை சரீரம் கிடைக்கும். ஸோ இந்த ஜனனம் மரணம்ன்றது என்னன்னா, நம்ம பழைய துணியை தூக்கி போட்டுட்டு புது துணியை எடுத்து மாட்டிக்கிறோம். இப்போ இங்கே இந்த ஜீவன் அப்படின்னு யாரை சொல்லுறதுன்னா, சாஸ்திரத்தில் இதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லும். இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ரமண மகர்ஷி நான்யார் விசாரத்தில் மனசு அப்படின்னு சொல்லிது. அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ணிக்கண்டா. இந்த மனசு தான் பிராணனோட சேர்ந்து அடுத்த சரீரத்துக்கு போகிறது. நமக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது, பிராணன் ஒன்று இருக்குது. பிராணசக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம சாதாரணமாக பிராணன்னா வெறும் பிராணவாயுவாக மாத்திரம் எடுத்துப்போம், அதாவது மூச்சு விடுறது. ஆனால் நமக்குள்ள நடக்கிற எல்லாமே பிராணன் தான். நமக்குள்ள ரத்த ஓட்டம் நடக்கிறது, மூச்சு விடுறோம், அப்புறம் வயத்துல ஜீரண கிரியை நடந்துருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. நிறைய ஒரு ஃபேக்டரியே ஓடின்னு இருக்கு உள்ள. இதெல்லாம் எதனால ஓடுறதுன்னா அந்த பிராணசக்தி இருக்கிறதுனால. ஏன்னா ஒரு பணத்தோட சரீரத்துலையும் இதெல்லாம் இருக்கு, வயர் இருக்கு, எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கு. ஹிருதயம் இருக்கு ஆனால் அது துடிக்காது, வயர் இருக்கு ஆனால் அது ஜீரணம் பண்ணாது. ஏன்னா அங்கே பிராணன் இல்லை. பிராணன் தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை மாதிரி. என்னதான் மெஷின் இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் அது ஓடும். அந்த மாதிரி என்னதான் இந்த சரீரத்தில் அங்கங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை ஓடுறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை தான் பிராணன்னு சொல்றோம். அப்புறம் மனசு, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, நம்ம எண்ணங்களோட அலை, இதுதான் மனசுன்னு சொல்றோம். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணம் இன்னொரு எண்ணம் இன்னொரு எண்ணம் இப்படி கனெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறத மனசுன்னு சொல்றோம். நமக்குள்ள இருக்கிற இந்த மனசும் பிராணனும் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சரீரத்தோடு காலம் முடிஞ்ச அப்புறம் இங்கேருந்து கிளம்பி அடுத்த சரீரத்துல போய் உட்காந்துக்கிறது. அதுதான் நம்ம பூர்வ ஜென்ம ஸ்மிருதி நம்மளுக்கு இருக்கும். யோக சூத்திரத்துல பூர்வ ஜென்ம ஸ்மிருதியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் யாரோ சுவாமி விவேகானந்தர்கிட்ட போயிட்டு இப்படி இந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருதியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்கிறாளே, அதை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இந்த ஜென்மத்தோட குப்பையை வச்சுட்டே கழிச்சு கூட்ட முடியல, இதில் பூர்வ ஜென்ம குப்பையெல்லாம் உனக்கு கலரணும்னு எதுக்கு ஆசை? ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருந்திருக்கோம்னு தெரியாது. அத்தியாத்மத்துக்கு வந்த அப்புறம் இந்த ஜென்மத்தில் பண்ண விஷயங்கள் சிலதை நினைச்சாலே நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு. இதில் பூர்வ ஜென்மத்தில் எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோம்னு ஒன்றும் தெரியாது.
இது எதையும் தெரியாம சும்மா அதுக்குள்ள எல்லாம் நோண்டி அதனால கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபேசினேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, நான் அந்த ஜென்மத்துல அப்படி இருந்தேன், நல்லவாளா இருந்தா சரி. போன ஜென்மத்துல ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா என்ன பண்ணுவேன்? அந்த கில்ட்டை வேற வச்சுன்னு வாழ முடியுமா? ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஆழமா சித்தத்துக்குள்ள இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அதான் உலகத்துலயும் பார்க்குறோம். சில பேர் 3 வயசுலயே கம்பீரமா பாட ஆரம்பிச்சுடுவா, 2.5 வயசுலயே செஸ் விளையாட ஆரம்பிச்சுடுவா. நம்ம இங்க இவ்வளோ வருஷமா இதெல்லாம் ட்ரை பண்ணி வராத ஒரு விஷயம் அவளுக்கு எப்படி அவ்வளோ சுவாபாவிகமா வருதுன்னா, ஏதோ ஜென்மத்துல பண்ணதோட மெமரி அவளுக்கு இங்க ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த வீணையோ வயலினையோ கையில கொடுத்த உடனே அந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருதி அவளுக்கு வந்ததுனால ஒரு நேச்சுரலா கஷ்டமே இல்லாம அவளுக்கு வருது. நம்மளுக்கு கூட தோணுனா அவ ரொம்ப லக்கி, அவ ரொம்ப டேலண்டட்னு. ஆனா இங்க அவ எஃபர்ட் போடலைனாலும் வேற ஏதோ ஜென்மத்துல இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு அதை சித்தி பண்ணிட்டு இருக்கா. அந்த சித்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மெமரி உள்ளேயே பத்திரமா இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகுது. இப்படி ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு இந்த மனசு இல்ல ஜீவன்னு நம்ம என்ன சொல்றோமோ அது பாஞ்சுட்டே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்காம இந்த சரீரம் அழியறதோட ஏதோ ஆறுதுன்னு நினைச்சுக்கிறதுனால தான் ப்ராப்ளமே வருது. பாகவதத்துல சித்திரகேது உபாக்கியானம், அதுல ஒரு ரொம்ப அழகான கதை. சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, அவனுக்கு எல்லாம் இருக்கு, நல்ல தனதானிய சமிருத்தி, பெரிய ராஜா, பெரிய ராஜ்யத்துக்கே அதிபதி, நிறைய ராணிகள் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு குழந்தை இல்லை. இப்படி குழந்தை இல்லாததுனால இது வேற எது அவன்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. இதுதான் ஆசையோட ஸ்வபாவம். நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வந்துடுத்துன்னா அது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நினைச்சுட்டு நம்மள சந்தோஷப்பட விடாது. நம்மள்ட்ட 1000 விஷயம் இருக்கலாம். ஆனா பிரபலமா ஒரு ஆசை வந்துடுத்துன்னா, அந்த இருக்கிற 1000 விஷயத்த நினைச்சுட்டு சந்தோஷப்படுறது பதிலா இந்த இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சுட்டு துக்கப்படும். நம்ம எல்லாரும் பண்றதுதான் வேற வேற விதத்துல பண்ணும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, பகவான் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுண்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, அந்த கொடுக்காத 2 விஷயத்த நினைச்சுண்டு துக்கப்பட்டுண்டு எனக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிச்சுட்டு உட்காந்து. ஆனா பகவான் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அது நம்மளோட நல்லதுக்கு தான். இப்படி அடம் பிடிச்சு எனக்கு ஒண்ணு வேணும்னு தலைகீழ நின்னோம்னா, இல்ல ஒத்த கால்ல நின்னோம்னா, அதோட விளைவு என்ன அப்படின்றது தான் இந்த கதை சொல்லுது. இந்த சித்திரகேதுக்கு ஒரே துக்கம், தனக்கு பிள்ளை இல்லை. ஒரு நாள் அங்கீரச மகர்ஷி அங்க வரார். வந்துட்டு கேட்கிறார், என்னப்பா ஆச்சு? மூஞ்சியை பார்த்தாலே ஒரே சுருங்கி போயிருக்கு, ஏதாவது கஷ்டமா உனக்கு? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியான உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு அவர் கேட்க. அப்போ சித்திரகேது சொல்றேன், இதெல்லாம் சரிதான் சுவாமி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எனக்கு புள்ள இல்லாததுனால இது எது இருந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறது. அப்போ அங்க ஒரு உபதேசம் பண்றார் அங்கீரச மகர்ஷி. यस्यात्मानुवशश्चेत् स्यात् सर्वे तद्वशगा इमे लोकाः सपाला यच्छन्ति सर्वे बलिम अतन्द्रिताः. யாருக்கு தன்னோட மைண்ட், தன்னோட மனசு வசத்துல இருக்கோ, கட்டுப்பாடுல இருக்கோ, இந்த 3 லோகங்களையும் அவன் கட்டுப்பாடுல வச்சுக்கலாம். 3 லோகங்களையும் கட்டுப்பாடுல வச்சுக்கிறதுனா என்னது? சந்தோஷமா இருக்கிறது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுன்னு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறது. வெளியில இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னே நம்மளுக்கு ஏன் தோணுறதுன்னா, இப்படி கண்ட்ரோல்ல வச்சுட்டா நம்ம சந்தோஷமா இருந்துடலாம்னு பார்க்கணும். ஆனா இங்க அந்த மகர்ஷி என்ன சொல்றாரு, மனசை நீ கட்டுப்படுத்திட்டா போறோம், மற்றதெல்லாம் தன்னால நடக்கும். மனசு கட்டுப்பாடுல இல்லைன்னா வெளியில என்னதான் சுகங்கள் இருந்தாலும், வெளியில என்னதான் சௌக்கியங்கள் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்ற உபதேசத்தெல்லாம் பண்றார். ஆனாலும் இந்த ராஜாக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இன்னும் வந்துட்டல. அதனால அனுகிரகம் பண்ணி அங்க ஒரு யஜ்ஞத்தை பண்ணி அதுலேருந்து கிருதத்யுதி அப்படின்ற அவனோட ராணிக்கு பிரசாதத்தை கொடுத்து, இதனால குழந்தை பிறக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறான். இப்போ அந்த ரிஷி அனுகிரகம் பண்ண மாதிரியே குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே இந்த ராஜாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேண்டதெல்லாம் ஒரு கல்ப விருட்சம் மாதிரி வருஷிச்சு அப்படி ஒரு சந்தோஷம் குழந்தை பிறந்துட்டுன்னு. இதனால என்ன ஆகுது, அந்த குழந்தை கூடியும் அந்த குழந்தையோட அம்மாவான கிருதத்யுதி கூடியும் முழு நாளும் அவ கூடயே இருக்கு.
வேற மற்ற ராணிகள் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த ராணினால தான் அவனுக்கு குழந்தை கிடைச்சது அப்படின்றதுனால அந்த ராணி கூடயே இருக்கான், எப்போதும் அங்கேயே இருக்கான், அந்த குழந்தை கூடயே இருக்கான். மற்ற ராணிகள் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்படி கண்டுக்காததுனால அவளுக்கெல்லாம் ஒரே கோபம். கோபம் வந்தா ஜனங்கள் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. சில பேர் அவளே சொல்லிப்பா, எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இந்த கோபம், பொறாமை இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஒரு மனுஷனை பிடிச்சுன்னு கொடுத்துனா அதனால நிறைய தப்புகள் நடக்கும். பகவான் கீதையில சொல்ற, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி. கோபம் வந்துட்டாலே என்னாகும்? சம்மோகம், டில்யூஷன், மோகம். இந்த மோகத்தினால என்ன ஆகுது? ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருதி அப்படின்றது நம்மளோட ஞாபக சக்தி. நம்மளோட ஞாபக சக்தியோட என்ன பிரயோஜனம்னா, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பா, அதை சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். யாரும் நம்மளுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பா, அந்த நல்லதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ இந்த ஸ்மிருதி விப்ரமம் ஆகும்போது என்ன ஆகுது? எது சரி எது தப்புன்றது மறந்து போயிடுது. யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா அப்படின்றது மறந்து போயிடுது. அந்த கோபத்திலையும் அந்த மோகத்திலையும் எதையோ ஒன்று பண்ணிடும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசா. புத்தி நாசம் ஆயிடுறது. எது சரி எது தப்பு, இதை பண்ணலாமா பண்ணப்படாதா அப்படின்னு நிச்சயம் பண்ணுறது தான் புத்தி. அதான் அதுக்கு நிச்சயாத்மிகா புத்தின்னு பேர். மனசுல எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு வரும். ஆனா எப்படி நம்மளால வாழ முடிகிறதுனா, மனசுல வர எல்லா எண்ணங்கள் படியும் நம்ம நடந்துக்கிறது இல்லை. மனசுல வர எண்ணங்களை கவனிச்சு இது சரியா இது தப்பான்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். இந்த யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் புத்தியோட வேலை. இப்போ நம்மளோட நல்லது கெட்டது எல்லாம் மறந்து போயாச்சு, யோசிக்கிற தன்மையும் போயாச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கோவத்துல கண்ணா பின்னான்னு எதையோ பண்ணிடுறது. அதே மாதிரி இந்த மற்ற ராணிகள் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டு, அப்புறம் விஷத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ராணி கிருத்தத்யுதி அவ இன்னும் குழந்தை ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்கு, முழிச்சுக்கவே இல்லையேன்னு பார்க்க போனா குழந்தை செத்து போயாச்சு. ஓன்னு அலறிண்டு அழறா. இவ அழறத கேட்டு எல்லாரும் ஓடி வரா, என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு. குழந்தை செத்து போயிடுதுன்னு எல்லாருக்கும் தெரியறது. இந்த ராஜாக்கு நடக்க கூட முடியல, தடுக்கி விழுந்துண்டு எப்படியோ 2 பேர் பிடிச்சு தூக்கி கூட்டின்னு வரா. அந்த குழந்தைய கையில வச்சுட்டு அவனும் ரொம்ப அழறான். ராஜ்யத்துல இருக்கிறவ எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த மற்ற ராணிகளும் ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து அழுதுன்னு இருக்கா. அப்போதான் அங்கிரஸ் மகர்ஷி இந்த வாட்டி நாரதரை கூட்டின்னு வர. நாரதரை கூட்டின்னு வந்துட்டு உபதேசம் பண்றார். ஏன்பா அழற? யார் உனக்கு சேர்ந்தவா? என்னோட புள்ள போயிட்டான் போயிட்டான்னு அழறியே, நீ உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உயிர் இருந்த வரைக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது. ஆனா இந்த உயிர் போன உடனே இப்போ அந்த சம்பந்தமும் போயாச்சு. பாகவதம் ஒரு இடத்துல சொல்றது, பாந்த சங்கமஹா. நம்ம குழந்தை குட்டி குடும்பத்து கூட இருக்கிற சம்பந்தம் எல்லாம் எப்படின்னா, நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறத நம்ம கூட யாரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கானா, அவளு கூட நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ நம்ம பக்கத்துல உட்காந்து இருக்காளே எதிர்க்க இருக்காளேன்னு பேசுவோம். ஒரு இடத்துல அவ நம்மளுக்கு டீ வாங்கி கொடுப்பா, ஒரு இடத்துல நம்ம அவளுக்கு காஃபி வாங்கி கொடுப்போம். கொஞ்ச நேரம் அவள்கிட்ட சிரிச்சுன்னு நல்லா சந்தோஷமா பேசுவோம். அப்புறம் அவ ஸ்டாப் வந்தா அவ இறங்கிடுவா, இல்லை நம்ம ஸ்டாப் வந்தா நம்ம இறங்கிடுவோம். அவ்வளோதான். அந்த இருக்கிற நேரத்துல ஏதோ கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற சம்பந்தங்களும் அவ்வளோதான். ஸோ ஒட்டுக்க பகவான் நம்மளை இப்படி வச்சிருக்க, ஒரே கம்பார்ட்மெண்ட்ல நம்மளை வச்சிருக்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க இவா கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நம்மளும் இங்க சாஸ்வதமா இருந்துட முடியாது, அவளையும் இங்க சாஸ்வதமா இருக்க வைக்க முடியாது. அவா ஸ்டாப் எப்போ வருதோ அவ இறங்கி போய் தான் ஆகணும், நம்ம ஸ்டாப் எப்போ வருதோ நம்மளும் இறங்கி போய் தான் ஆகணும். ராமர் இதை பரதருக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், ஒரு 2 பெரிய மரக்கட்டை அப்படியே ஒரு சமுத்திரத்துல மிதந்துண்டு வந்துட்டு இருக்கான். இப்படி மிதந்துண்டு வரும்போது ஒரு இடத்துல இந்த 2 கட்டையும் சேர்ந்து இருக்கிறதா. ஏன்னா இந்த அலையினால இங்க அங்க அலைஞ்சுட்டு இருக்கிற அந்த கட்டை ரெண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி சேர்ந்து வரலாம். கொஞ்ச நேரம் சேர்ந்து இருக்கிறது திருப்பி அலமோத ஆரம்பிச்ச உடனே அது செப்பரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிடுது. இவ்வளோதான் நம்மளோட சம்பந்தங்கள் எல்லாமே. இந்த பிராரப்தம்ன்ற அலை ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள ஒரு இடத்துக்கு ஒட்டுக்க கூட்டின்னு வந்து வச்சிருக்கு.
அது எவ்வளோ நாள் அந்த பிராரப்தம் இருக்கோ அது அவ்வளோ நாளைக்கு ஒட்டுக்க இருக்கும், அப்புறம் திருப்பி பிரிஞ்சு போயிடும். இப்படி இந்த பரம தத்துவத்தெல்லாம் உபதேசம் பண்ணி இதை விசாரம் பண்ணி பாருப்பா. இந்த ஆசை இதெல்லாமே எப்படின்னா கந்தர்வ நகர பிரக்யாகா, ஒரு காத்துல மாளிகை கட்டுற மாதிரி, ஸ்வப்னமாயா மனோரதாக, ஒரு மேஜிக் ஷோ மாதிரியோ இல்லை தூக்கத்துல காண்ற கனவு மாதிரியோ வெறும் இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். அதனால இந்த இமேஜினேஷன்னால நீ இப்படி துக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காது. இப்படியேதான் ஆச்சாரியர் பஜகோவிந்தத்துல சொன்னார். காதே காந்த கஸ்தே புத்திரஹ சம்சாரோயம் அதீவ விசித்திரஹ கஸ்யத்துவம் கஹகுத ஆயாதஹ தத்துவம் சிந்தைய ததிஹ பராதஹ. யாருப்பா உனக்கு பொண்டாட்டி, யாரு உனக்கு பிள்ளை, இந்த சம்சாரம்ன்றது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கவே முடியாது. நீ யாருக்கு சேர்ந்தவன், நீ யாரு, கஹ குத ஆயாதஹ, எங்கேருந்து வந்திருக்க, இதெல்லாத்தையும் கொஞ்சம் தத்துவம் சிந்தைய ததிஹ பராதஹ, ரொம்ப பிரியத்தோட சொல்றார். பா தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன், எங்க போயின்னு இருக்கேன், இது என்னோட பொண்டாட்டின்னு சொல்றேனே, இந்த நான் யாரு, இது என்னோட அப்பா அம்மான்னு சொல்றேன், இல்லை இது என்னோட குழந்தைன்னு சொல்றேனே, இந்த நான் யாரு, இதெல்லாம் கொஞ்சம் விசாரம் பண்ணி பாரு. இப்படி உபதேசம் பண்ணும்போதும் சித்திரகேதுக்கும் அந்த தெளிவு வருது இல்லை. அதனால நாரத மகர்ஷி என்ன பண்றார், அந்த ஜீவனை கூட்டின்னு வர்றார் திருப்பி. ஏதோ லோகத்துல இருக்கிற அந்த ஜீவனை அதை தாண்டி மற்ற அடுத்த ஜென்மத்துக்கு போய் அந்த பிரயாணத்துல இருந்துட்டு இருக்கிற ஜீவனை திருப்பி கூட்டின்னு வந்து சொல்றார். பாரு, இவ்வளோ பெரிய நீ இந்த சரீரத்துக்குள்ள திருப்பி போனியானா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ யுவராஜனா ஆக முடியும். உன்னோட அப்பா அம்மாலாம் உன்னை இழந்துட்டு அவ்வளோ துக்கத்துல இருக்கா, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீயும் இந்த மாதிரி ஜென்மாலாம் கிடைக்காதுப்பா, ராஜ வாழ்க்கை. அதனால நான் உனக்கு அனுமதி தரேன், நீ திருப்பி இந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டு உன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து முடி அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த ஜீவன் பார்த்து கேட்கறது, இல்லை என்னோட அப்பா அம்மா எல்லாம் ஏதோ துக்கத்துல இருக்கா, நான் போயிட்டேன்னு அழுதுன்னு இருக்கான்னு சொன்னேன். எந்த அப்பா அம்மா, யாரு அப்பா அம்மா, நான் எவ்வளவோ ஜென்மங்கள்ல எவ்வளவோ அப்பா அம்மா இருந்திருக்கா, இன்னும் முன்னாடி எவ்வளவோ ஜென்மங்கள்ல எவ்வளவோ பேர் லைன்ல நின்றுட்டு இருக்கா, இதுல எந்த அப்பா அம்மா அழுதுன்னு இருக்கான்னு நீங்க சொல்றேன்னு அந்த ஜீவன் கேட்க. அப்போ இப்ப ஜீவன் இப்படி கேட்ட உடனே தான் அந்த ராஜாக்கு ஒரு ஸ்பூர்த்தி ஏற்பட்டது. எந்த குழந்தை போயிடுத்துன்னு நான் இப்போ அழுதுன்னு இருக்கேனோ அந்த குழந்தைக்கும் எனக்கும் வாஸ்தவத்துல சம்பந்தம் கிடையாது. அந்த சரீரம் பிறக்கறதுக்கு முன்னாடியும் எனக்கும் அந்த ஜீவனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த சரீரம் இறந்து போன அப்புறமும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த சரீரம் இருந்த போது கூட வாஸ்தவத்துல ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஆனா கடமை இல்லை விவகார திருஷ்டின்னு பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா குழந்தைய வளர்க்குறது அவளோட கடமை, இல்லை குழந்தைய அப்பா அம்மாவை வயசாரத்தை பார்த்துக்கிறது கடமைன்னு எல்லாம் சரீர திருஷ்டியிலேருந்து தான் தர்மம் இருக்கு. அதனால அப்படி சொல்றோம். அதனால இதனால தர்மத்தை தாண்டி போகலாம், இல்லாட்டி தர்மத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம்ன்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த தர்மத்தை சரீரம் பண்ணிட்டு இருக்கும் போதும் அங்கே ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற ஞானம் இருந்தால் தான் ஒட்டிக்காம நிம்மதியாக இருக்க முடியும். சரீரம் பண்ணறத பண்ணிக்கலாம். அதுதான் பகவான் முன்னாடியே சொன்னார், தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. இந்த சரீரத்தோட தர்மம் யுத்தம் பண்ணுறதுன்னு உனக்கு என்னப்பா ரைட் இருக்கு அதை டிசைட் பண்ணுறதுக்கு, நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு. தர்மத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டியது இந்த சரீரத்தோட தர்மம், அது நடக்கட்டும். ஆனால் அந்த தர்மம் நடக்கும்போது அதை ஒட்டிக்காம பண்ணணும். அதுதான் கீதையோட தாத்பரியம். என்ன நடந்தாலும் வெளியில, சரீரத்துக்கு கஷ்டம் வந்தாலும் சரீரத்துக்கு துக்கம் வந்தாலும், இல்லை நம்மள்கிட்ட ரொம்ப பிரியமானவா நம்மளை விட்டு போனாலும், இந்த மிருத்யுன்றது ஒரு சட்டையை மாட்டுறது தான். அதுக்கு மேலே ஒரு மீனிங்கும் கிடையாது. ஒன்றும் நஷ்டமாலே இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து வந்து இந்த சரீரமாக ஆச்சு. ஒரு நாள் அந்த சரீரம் இறந்து போயிடுதே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு இது தெரிஞ்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவா.